ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்காக நான் செஞ்சுருக்கிறது தக்காளி வணக்கியிருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து தக்காளி வணக்கிறதுக்கு எப்போவுமே இடித்து ஆட் பண்ணி பாருங்கள், தனி டேஸ்ட்டு கொடுக்கும். தென் பச்சை மிளகாய் இது எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகி அதுக்கப்புறம் தண்ணி நல்லா சுண்டி தோல் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த ஒரு பதத்தில் எண்ணெயும் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் தான் தக்காளி நல்லா ரெடி ஆகும். இது கூட மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கூட அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனல்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.